தான் பிரபத்தி. இப்போ பிரபத்தின்னா என்னன்னு இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம். துவமேவ உபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே உபாயமாக இருப்பாய் என்கிற உறுதி கொள்ளுதல் தான் சரணாகதி. அது இப்ப 2வது வரியிலேயே முடிஞ்சு போச்சு. நீயே உபாயமாக இருப்பாய்ங்கிற உறுதி கொள்ளுதல் சரணாகதி 2வது வரியில முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம கீழே பார்த்த 4 வரிகளிலே முதல் வரியும் உபாயம் இல்லை, 2வது வரியும் உபாயம் இல்லை, 3வது வரி தானே உபாயம். இப்ப 3வது வரியில நான் என்ன பண்ணணும்? முதல் வரியில சாஸ்திரம் சொல்லித்து தெரிஞ்சுட்டேன், 2வது வரியில பிரபத்தி ஆயிடுத்து. ஏன்னா ஈஸ்வரனே சித்தோபாயம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துடுத்து, அப்பவும் ஆயிடுத்து. இன்னும் 3வது வரி நான் என்ன பண்றது? சரணாகதியில தான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி தான் பண்றது, வேற ஒன்றும் பண்றதுக்கே இல்லை. சரி, அந்த 3வது வழி காலியா இருக்கு, இப்போ இடம் காலியா இருக்கு, என்னன்னு அப்புறம் புள்ளியிட்ட இடங்களை நிரப்பிக் கொள்ளுகான்னு போடுறாலும் இல்லையோ, அதுக்கப்புறம் நிரப்பிப்போம். 3வது வரி விட்டு வைங்க. இப்ப 4வது வரைக்கும் போடுவோம். மோட்சம் கொடுத்துட்டார், மோட்சத்துக்கு போயிட்டேன், அந்த அனுபவத்துல இப்போ ஒன்றும் குறவில்லை. அப்ப 4வது வரியும் பூர்த்தி பண்ணிட்டோம். இந்த 3வது வரியில எதைத்தான் கொண்டு எழுதுறது? இப்போ நான் எதானு செய்யணும்னு எழுதி ஆகணுமேனா நம்ம இன்னும் இதே வழியில யோசிச்சுட்டே இருந்தோம்னா பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இன்னும் சாதன பக்தியும், அதாவது சாத்தியோபாயத்தையும் சித்தோபாயத்தையும் சரியா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்காத வரைக்கும் 3வது வரியில நாம் பண்ணதை நிரப்பணும்னே பார்த்துட்டு இருப்போம். 3வது வரியில நாம் பண்ணதை நிரப்பினேன்னு வச்சுங்கோ, அப்புறம் ஜோதிஷ்டோமம் போனதுக்கும் இங்கேக்கும் வித்தியாசமே இல்லாத போடும் இல்லையோ. சாத்தியோபாயத்துக்கும் சித்தோபாயத்துக்கும் வாசி ஏது? நாம் பண்ணலே அவர் பண்றாருங்கிறது தான் ரெண்டுத்துக்கும் வாசி. அப்ப உபாயம்ங்கிற 3வது வரிக்கு இங்க 3வது வரி என்ன எழுதணும்? நாம் பண்ணதை எழுதினா அது சாத்தியோபாயம் ஆயிடும். ஆனா இப்ப நாம பேசிட்டு சித்தோபாயத்தை பத்தி. அப்ப ஏதை எழுத வேண்டும் என்னால், ஈஸ்வரனே உபாயம் மற்றொன்று உபாயமாகாதுன்னு சாஸ்திரம் விதித்தது. ஈஸ்வரனே சித்தோபாயம்ங்கிற உறுதி அடியேன் கொண்டேன். 3வது ஒரு அனுஷ்டானத்தை நிரப்ப வேண்டும் இல்லையோ, அந்த இடத்துல பண்றதை நிரப்பியாகணும் இல்லையோ. ஈஸ்வரன் கருணையோடு மோட்சம் கொடுத்தார், அதைத்தான் 3வது நிரப்பணும் அந்த இடத்துல. அங்க நாம் பண்றதுக்கு ஏதும் கிடையாது, அங்க செய்வது ஈஸ்வரன். அப்ப பகவான் தான் உபாயமா இருந்து மோட்சம் கொடுத்துட்டார். அப்ப உபாயமாக இருந்துங்கிற 3வது வரி அங்க வந்துருச்சு பாருங்க. எப்படி ஜோதிஷ்டோமம் செய்தல்ங்கிறது உபாயமாக இருந்ததோ, அதே போல ஈஸ்வரனுடைய கருணைங்கிறது 3வது வரிக்கு உபாயமா வந்துடுத்துப்போ. அப்ப அவர் கருணை அவர் கிருபை உபாயமாக 4வது வரிப்படி மோட்சத்துக்கு போயிட்டேன், மோட்சத்துக்கு போனேன், அனுபவித்தேன். அப்போ இந்த 3வது வரியில இருக்கிறது பகவான் உபாயம்னு இருக்கு, நான் உபாயம் அல்லன்னு ஆயிடுத்து. அப்ப இது உபாயம் அல்லன்னு பகவான் தான் உபாயம்னு தெரிகிறது. நோன்பு நோற்று பெற வேண்டிய சொர்க்கானுபவத்தை நோன்பின் பலத்தை நோற்காமலே பெற்று கிடக்கிறாள்னால், நோன்பினுடைய பலத்தை நாம செய்ய வேண்டியது அடைய வேண்டிய பலத்தை நோற்காமலே, இவள் ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்காமலே ஈஸ்வர கிருபையாலே உள்ளே கிடக்கிறாள்னு அர்த்தம். அப்ப நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நோன்பு நோற்காமலேனா, இவள் நோன்பு நோற்காமல், நோன்பு நோத்திருக்கார் பகவான், நோன்பு நோத்திருக்கிறார், அவன் பார்த்து அனுகிரகித்திருக்க. நோன்புன்னு புரியறதுக்காக வார்த்தைக்கா சொன்னேன். இப்போ அவர் நோன்பு நோற்பரா, திருப்பாணவர் சாதித்தார், அவர் தான் நோன்பு நோக்கிறார். கோர மாதவம் செய்தனன் கொல் திருவாரம் ஆர்பதன்மோன் அகோர மாதவத்தை அவன் செய்தான். என்னை கொண்டு போய் தன் உள்ளத்துல வச்சுக்கிறதுக்காக பகவான் பிரயத்தனப்பட்டான். இதுவரை இது நான் பிரயத்தனப்பட்டதல்ல, சிருஷ்டி காலத்திலிருந்து என்னை அடைவதற்கு அவரன்னோ பிரயத்தனப்பட்டிருக்கிறார். ஆகையால் இத்தை நாம் கொள்ள வேண்டியது இந்த 4 வரியில் முதல் வரி 2ஆம் வரியை போலே இங்கேயும் ஜோதிஷ்டோமத்தாலே சொர்க்கத்தை அடையலாம். அது சாஸ்திரத்துல சொன்னது உபாயமாகாது. ஜோதிஷ்டோமத்தாலே சொர்க்கத்தை அடையலாம்னு அடியேன் உறுதி கொண்டேன், அவ்வுறுதியும் உபாயமாகாது. ஜோதிஷ்டோம யாகத்தை அனுஷ்டித்தேன், அது உபாயமாகும். மோட்சத்தை அடைந்தேன், அது பலமாகும். இந்த 4 வரி அதுக்கு சமமா இந்த இடத்துல 4 வரி, ஈஸ்வரனை தவிர மற்றொருத்தர் உபாயமாக மாட்டார்கள் என்று சாஸ்திரம் சொல்லித்து, அது உபாயமாகாது. ஈஸ்வரனை தவிர மற்ற பேர் உபாயமாக மாட்டார்கள் அடியேன் உறுதி கொண்டேன், அது பிரபத்தி, அது உபாயமாக மாட்டாது. அப்ப 3வது வார்த்தை ஏது வந்தது? ஈஸ்வரன் கிருபையை பொழிந்தான் என்பது உபாயமாகிறது. கடைசியா பகவானை அடைந்து விட்டேன், அது பலமாகிறது. என்ன இந்த 4 வார்த்தைக்கு அந்த 4 வார்த்தைக்கும் இதிலே ஒரு சிறு சம்பிரதாயத்துக்குள்ள அபிப்பிராய பேதம் உள்ளது. அதை என்னன்னு விஷயத்தை தெரிவிக்கிறேன். நம்ம தென்கலை வடகலைன்னு 2 வச்சுருக்க முடியும், வச்சுருக்க முடியும், நாம தான் வச்சுருக்கோம். அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ அவர்கள் வச்சுக்கிற அது வச்சிருந்தார்களோ இல்லையோ, ஆனால் இப்போதைக்கு ஏதோ ஒரு 300-400 வருஷமா அப்படி இப்படி வேறுபாடுகள் வேணா வந்துட்டு இருந்திருக்கலாம், வளர்ந்தும் இருக்கலாம். ஆனால் தேசிகனே தான் எழுதும்போது எங்களுக்குள் யோஜனா பேதம் உள்ளதே தவிர அபிப்பிராய பேதம் கூட கிடையாதுன்னு தெரிவித்தார். கீழே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், பரஸ்பர நீச்சபாவைஹி மத் தெய்வதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய. புறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், பரஸ்பர நீச்சபாவத்தோட நாம் இருக்கணும். தேசிகன் எடுத்ததை மேற்கோள் காட்டியிருக்கார். ஆழ்வான் பரஸ்பர நீச்சபாவை
அனுபாவைன்னு சொன்னா போலே நாம் ஒருத்தருக்கொருத்தர் இருந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல அபிப்பிராயம் என்ன நிலவுகிறதுனால், பகவானே உபாயம், நாம் செய்யும் பிரபத்தி உபாயம் அல்ல என்பது தென்னாச்சாரியர்களுடைய கொள்கையாகவும், பகவானே தான் உபாயம், நாம செய்கிற பிரபத்தி உபாயம் ஆகாது என்ன தென்னாச்சாரியர்களுடைய கொள்கை. தென்னாச்சாரியர்கள் கொள்கைன்னு சொன்னால் மணவாள மாமனிகள் ரொம்ப பிற்பட்டவர். நாம் என்னமோ வடகல சம்பிரதாயம்னா தேசிகன் பிரதிநிதி, தெங்கல சம்பிரதாயம்னா மணவாள மாமனிகள் பிரதிநிதின்னு வச்சுருக்கோம். மணவாள மாமனிகள் காலமே வேறு. தேசிகன் வாழ்ந்திருந்தது 1268 69 1369 வரை. மணவாள மாமனிகள் அவதாரமே 1371. இவர் பரமவதிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த சுவாமி அவதாரமே பண்றார். அவர் வாழ்ந்தது 1371 1443. சுமார் 73 திருநக்ஷத்திரங்கள் எழுந்துருள் இருந்தார். ஆனால் இந்த சிறு சிறு அபிப்பிராயமோ யோஜனா பேதங்கள் 6க்குள் ஏற்பட்டிருக்கும்னால் பிள்ளை லோகாச்சாரியர் வேதாந்த தேசிகன் இவர்கள் தான் சமகாலத்தவர்களே தவிர, மணவாள மாமனிகள் லோகாச்சாரிய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார். அவ்வளவுதான் அவர் செய்தது. அவர் சம்பிரதாயத்தை வளர்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னமோ தென்னாச்சாரிய சம்பிரதாயம் தான் மணவாள மாமனிகள்ங்கிறத விட அதற்கு முன்பாக இருந்த பிள்ளை லோகாச்சாரியருடைய சம்பிரதாயம். இப்ப அந்த சுவாமிக்கு இந்த சுவாமிக்கு என்ன வேறுபாடு ஏற்பட்டு போச்சு? உபாயம் பகவானா, உபாயம் பிரபத்தியா? நாம பிரபத்தி பண்ணுகிறோமே அது உபாயமா அல்லது ஈஸ்வரனே சித்தோபாயமானா? இப்ப நிலவர ஒரு கருத்து எப்படி இருக்கிறதுனால், ஈஸ்வரனே சித்தோபாயம் பிரபத்தி உபாயமாகாதுன்னு தென்னாச்சாரியர்கள் சொல்லிட்டு இருக்கா. ஆனா தேசிக சம்பிரதாயத்தைப்படி நாம பண்ணுகிற பிரபத்தி உபாயம்னு சொல்லி இருக்கிறார்கள்னு தோன்றது இல்லையோ. அது இப்ப நிலவுகிற அபிப்பிராயம், அது அறியாதவர்களுக்கு நடுவுல நிலவுகிற அபிப்பிராயம். என்னால் இப்ப பரநியாசம் நம்ம பண்ணிடாகணும், அது பண்ணுவது உபாயம்னால் தேசிகன் ஞாச வம்சத்திலே ரொம்ப தெளிவாக பகவானே பிரதான உபாயம், நாம் பண்ணும் பிரபத்தி கவுனமான உபாயம், அப்பிரதான உபாயம்னு சாதிக்கிறார். அப்ப 2 பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, உபாயம் இல்லேன்னு ஒருத்தர் சொல்றார், பிரதான உபாயம் இல்லேன்னு ஒருத்தர் சொல்றார். 2 பேருமே ஈஸ்வர கிருபதான் உபாயம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து அல்ல. எதுக்கு திரும்ப இதை சொல்றேன்னா, அடி இந்த சமாச்சாரம்லாம் உபன்யாசத்துல பேசுறதே கிடையாது, ஏதுமே பேசுறது இல்லை. இருந்தாலும் எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நாம போய் ஈஸ்வரனுடைய கிருபை உபாயம் இல்லை, நாம பண்றது உபாயம்னு யாரும் தப்பா புரிஞ்சுவிடக்கூடாது. அதற்காக தெரிவிக்கிறேன், இந்த சம்பிரதாயமே ஈஸ்வர கிருபை உபாயமாக கொண்ட சம்பிரதாயம்தான். ஆனால் லோகாச்சாரியருக்கும் தேசிகனுக்கும் எங்க வேறுபாடுனால், சர்வதா உபாயமே இல்லை நம்ம பிரபத்தி. இதை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். நாம பண்ணும் பிரபத்தி கவுனமான அப்பிரதானமான உபாயம். உபாயமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. 2ஆம் பட்ச உபாயம், பிரதான உபாயம் ஈஸ்வரனுடைய கிருபதான். அடுத்த பட்சம் நாம பண்ணும் பிரபத்தி உபாயம்ங்கிறது அவருடைய சம்பிரதாயம். இந்த சிறு கருத்து வேறுபாட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்கோ. கருத்து வேறுபாடுகள் எங்கும் நிலவும். அவர்களுக்குள்ள நிலவினது வெறும் கருத்து வேறுபாடு. ஆனா நம்ம இடத்துல நிலவர் இப்போ நன்னா கை வேறுபாடு. எல்லா இடத்துலையும் நெத்தியில வேறுபாடு, சேவிக்கிறதுல வேறுபாடு, இதுல வேறுபாடுன்னு வச்சுட்டோம்னா, இது இப்போ பாய் போட்டிருந்தான்னு வச்சுங்கோ. இந்த பாயில ஒரு குச்சி வெளியில வரும். 2 விதம் இருக்கு ஆளுக்கு. இந்த பாயில அந்த குச்சி வெளில வந்தோன்னா 1.5 மணி நேரம் உபன்யாசம் போது பாயில உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, அதுல இருக்கிற மொத்த குச்சியும் வெளில எடுத்துருவா. இது சில பேருக்கு அபிப்பிராயம். சில பேர் ஒரு குச்சி வந்திருக்கே, இந்த பாய் உபயோகப்படுத்த முடியாது போட போறது, வெளியில இருக்கிற நூலை நன்னா சுத்தி அந்த குச்சியை உள்ள தள்ளி இழுத்து ஒரு அழுத்திட்டோம்னா அப்படியே இருந்துடும். அது பாய் ரொம்ப நாளைக்கு உபயோகப்படுத்தலாம். இந்த 2த்துல நாம எதுவா இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஒரு துளி எங்கேயோ கருத்து வேறுபாடுங்கிற குச்சி வெளியில வந்ததுன்னா தள்ளி அழுத்தி கயத்தை போட்டு கட்ட போறோமா, மொத்த குச்சியும் வெளியில எடுத்துட போறோமாங்கிறத நாம தானே முடிவு பண்ணிட்டாகணும். அதனால ஒரு பட்சம் 2 பட்சமும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. இப்போ பிரதான உபாயமா அப்பிரதான உபாயமாங்கிறதுல மட்டும்தான் வாசி. இப்ப உள்ள இருக்கிறவள் என்ன தெரிவிக்கிறாள்? நோன்பு நோற்று பெற வேண்டிய ஸ்வர்கானுபவத்தை நோற்காமலே பெற்று கிடக்கிறாள். நான் பகவான் நோத்திருக்கார், நான் எதற்கு நோற்க வேண்டும் என்ன அவள் கிடக்கிறார். வெளியில இருக்கிறவா சொல்றா, வாஸ்தவம் நாங்களும் ஒண்ணு உபாயமா பண்ணுன்னு எத்தையுமே சொல்ல வரல. இப்போ கைங்கரியமா பண்ண வேண்டாமோ? அடைய போவது அவனாக இருந்தால் ஏன் இன்னும் கிடைக்கலன்னு துடிக்க வேண்டாமா? பகவான் கொடுக்கலன்னு சொல்லிட்டார். சுவாமி நான் கொடுக்குறேன்னு சொல்ல. ஒருத்தர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஒரு கைங்கிறதுக்காக எனக்கு வரணும், என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், அவர் அனுப்புறேன்னு சொல்லிட்டார். இதில் நான் பிரயத்தனம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் தான் அனுப்ப போறார். ஆனா அது இன்னும் வரலையே சுவாமி, அவர் தானே கொடுக்க போறார். நீ ஒண்ணுமே கொடுக்க போறது அவர் தான் சுவாமி. 10,000 அனுபவிக்க போறது நான் கொடுக்க போறது அவரது இல்லை, அது எனக்கும் தெரியுது இப்போ. ஆனா அந்த அனுபவிக்க போறது நான்கிறதுனால இருக்கிற துடிப்பு. அப்ப வெளியில இருக்கிறவா எது துடிக்கணும்னு சொல்றா? உபாயமா எத்தையும் செய்யணும் துடிக்கணும்னு அவ சொல்லல. அந்த கிருஷ்ணானுபவம் எப்பவோ. ஏன்னா இவாளோட மனசுல இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு. நான் எதையானும் பண்ணி அனுப்பணும்னா கூட, இதே 10,000 கதைக்கு வருவோம். இப்ப நான் ஒரு 10 நாள் உழைச்சு இந்த 10,000 ரூபாயை சம்பாதிக்கணும்னா அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். ஏன்னா தினப்படி கூலி 1000 ரூபாய் தான் கிடைக்கும், 10 நாள் ஆகும், 10,000 ரூபாய் கிடைக்கும்னு சும்மா இருப்பேன். ஒருத்தர் நாளைக்கு உமக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க,
இன்னிலேருந்தே எதிர்பார்ப்பேன் இல்லையோ. என்ன அவர் அது போட்டுட்டாரா, தபால் பெட்டிக்குள்ள போட்டுட்டாரா, அது அங்கேருந்து கிளம்பிடுத்தா, வந்துடுத்தா, சேர்ந்துடுத்தா, ஏன் இதை இவ்வளவு எதிர்பார்க்கிறோம்னா, இந்த 10,000 சம்பாதிக்கிறதுல நாம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையோ. நாம் பண்ணி 10,000 சம்பாதிக்கணும்னா காத்துட்டு இருக்கிறதுக்கு தயார். நாம் பண்ணாமலே வரப்போறது 10,000னா நான் என்னமா காத்துட்டு இருப்பேன். இதுல நாம் பண்ணாட்டா கூட காத்துட்டு இருக்கிறது முடியாது. என்ன பகவான் இப்ப இனிமே என்னத்தை சம்பாதிச்சு எனக்கு மோட்சம் கொடுக்கணும். அவருக்கு ஏதாவது நல்ல குணம் இனிமே வரணுமா, இல்ல நமக்கு ஏதாவது நல்ல குணம் இனிமே வந்துட போறதா? ரெண்டுமே இல்லை. எனக்கு நாளைக்கு நல்ல குணம் நான் மோட்சத்துக்கு போறது இல்லை. நேத்திக்கு எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இன்னைக்கு இருக்கேன். அவருக்கு புதுசா நாளைக்கு தான் கருணை வரும். பெருமாளுக்கு தேதி வச்சிருக்கா, நேத்தி வரைக்கும் கருணை இல்லை, நாளிலேருந்து அவருக்கு கருணை வரும். அதனால நாளிலேருந்து மோட்சம் கொடுப்பாரான்னா ரெண்டுமே ஆண்டாளுக்கு ஒத்து போல. இப்போ நான் செய்கேன், நான் செய்யறதுக்கு நேத்திலேருந்து இல்லை, நாளிலேருந்து இல்லை. உனக்கு கருணை இனிமே வரப்போவதில்லை, பின் எதற்காக காலதாமதம்? அந்த காலதாமதம் கூடாது, தாவி வையங்கொண்ட தடங்காமர்கட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன் ஆழ்வார் பிரார்த்தித்தபடிக்கு உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், என் நான் செய்கேன் ஆரே கடகன் என்னென் செய்கின்றாய். அப்ப உள்ள இருக்கிறவருடைய அபிப்பிராயமும் புரியறது, வெளியில இருக்கிறவாருடைய அபிப்பிராயமும் புரியறது. உள்ளே இருப்பவள் நோன்பு நோற்று பெற வேண்டிய சொர்க்கானுபவம் கிருஷ்ணானுபவத்தை பகவத் அனுகிரகத்தாலே பெற்றிருக்கிறாள். அப்ப கர்ம ஞான பக்தி யோகத்தினுடைய நிலையிலே ஈஸ்வர கிருபை இருக்கும். அதை ரெண்டையும் சமன்படுத்திக்கணும். இப்போ கர்மஜான பக்தி யோகங்களை பண்ணி மோட்சம் போறது, ஈஸ்வர கிருபையால மோட்சம் போறது. அப்ப இது எத்தனையும் பண்ண வேண்டிய செயல்களை ஈஸ்வர கிருபை பண்ணிடும்னு அர்த்தம். அதனாலதான் நோன்பு நோற்காமலே நோன்பின் பலம் கை புகுந்தவள், நோன்போட பலமான கிருஷ்ணானுபவம் கிடைச்சுடுத்து என்ன உள்ளவள் ஆறி இருக்கிறாள். வெளியில இருக்கிறவர்கள் பலத்தை அனுபவிக்கிறதுக்கு துடிக்க வேண்டாமா மதிகேடி, அதற்காகத்தான் உன்னை கூப்பிடுகிறோம் வா என்ன கூப்பிட அவளும் இந்த கோட்டில சேர்ந்தார்கள். இது 2 பேர் தூங்குற கதையை பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு தூங்காதவனுடைய கதை. கற்றுக்கரவ கணங்கள் பலகறந்து செற்றார் திரடிய சென்னு செறி செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்படியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். புனமயிலனுடைய அழகாது புத்தரவல்குல் ஏதற்காக சொல்லுகிறாள். கோவலன் என்னென்ன கைங்கரங்களை பண்ணியிருக்கிறான்கிறதை நாளை இந்த கோட்டியில விண்ணப்பிக்கிறேன். கோவலர்தம் பொற்பொடியும் இந்த கோட்டியில சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது சரித்திரம். தற்போது 11வது பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.